வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன, திரையில் பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய சோனியா காந்தியினுடைய கருத்துக்களை மையப்படுத்தி இன்றைய விவாதத்தை நாம் நகர்த்த இருக்கின்றோம். பாஜகவினரை மத ரீதியிலான கருத்துக்களை வெளியிட அனுமதிக்கும் பிரதமர் மோடி மறுபுறம் வளர்ச்சி என்ற பெயரில் இரட்டை வேடம் போடுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் நரேந்திர மோடியின் ஆட்சியில் திட்டமிட்டே அச்சமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் அனைத்தும் மோடியிடம் மட்டுமே குவிந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெருக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவளித்து வருகிறார் மோடி என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார். மற்றும் காங்கிரசின் திட்டங்களை எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது அவற்றில் மக்கள் விரோத திருத்தங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறது, இதையும் நாம் எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் கூட அது நீளமான குற்றச்சாட்டுகளோடு தொடர்கிறது அந்த அவருடைய பேச்சு. அதைத் தொடர்ந்து அங்கே மன்மோகன் சிங் அவர்களும் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மன்மோகன் சிங் பேசுகின்ற பொழுது மோடி என்னை விட சிறந்த சேல்ஸ்மேன், சிறந்த விற்பனையாளர். உண்மைதான், நாங்கள் எங்களுடைய திட்டங்களை அந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு செல்ல தவறிவிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தளங்களிலேயே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். மோடி இரட்டை வேடம் போடுகிறாரா? மத துவேஷ கருத்துக்களை தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை பேசச் சொல்லி அவர் அமைதியாக இருக்கிறாரா? மறுபுறம் வளர்ச்சி என்ற பெயரில் இரட்டை வேடம் போடுகிறாரா என்பதில் தொடங்கி பொருளாதாரம், சமூகம் சார்ந்து சோனியா காந்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். விருந்தினர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு கார்த்திகை செல்வன், ஊடகவியலாளர், அவரையும் வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வரவேற்கிறேன். திரு திருச்சி வேலுச்சாமி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். நால்வருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். நான் வீரபாண்டியன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோனியா காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை? முற்றிலும் உண்மையானது. இப்போது சமீபகால வாழ்க்கை யதார்த்தங்களை அதை நிரூபித்திருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சின்னு பேசிட்டு மறுபக்கம் மக்கள் ஒற்றுமை இவற்றுக்கு எதிராக பேசுவது. அவரே பேசுகிறாரு, இந்திய பிரதமரே பேசுகிறாரு. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லனாக்கா, இந்தியாவில் நம்ம ரிலையன்ஸ் அதனுடைய ஆராய்ச்சி மையம், மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை துவக்கி வைத்து பேசுகிறபோது என்ன சொன்னார்னாக்கா, இந்தியர்களுக்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் தலையை வெட்டி அந்த இடத்துல யானை தலையை நிறுவுகிற இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறார். புராணங்களில் நம்பிக்கையாக மக்கள் அதை நீண்ட நெடுங்காலமாக பற்றி வருவது என்பது வேறு. இதையே அறிவியலாக்கி ஒரு இந்திய பிரதமர் பேசலாமா? மோடி அந்த கருத்தை தெரிவித்தா எனக்கு நினைவில்லை. இந்தியாவில் அதை பேசினாரு. அந்த ரிலையன்ஸ் அந்த ஆய்வு மையம் ஆஸ்திரேலியாவில் அதே ஒரு மத்திய அமைச்சர் பேசிய கருத்து ஆஸ்திரேலியாவில் அதை அவர் பேசினார். நாட்டின் பிரதமரே அதை பேசினார். இப்போ ரொம்ப இது இந்திய அரசியல் சாசனத்தில் அறிவியல் கருத்துக்கள் தான் முன்னுரிமை அளிக்கப்படுது. அது வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிராக பேசுகிறாங்க. 1, 2 அல்ல. நீங்கள் ஆடை துவங்கி காதல் துவங்கி வரலாற்று சின்னங்கள் வரை பெரும் ஆபத்தான வார்த்தைகள் தான். ஒரு நீண்ட நெடுங்காலமாக நமது சிறப்புகள் இருக்குது பாருங்கள், அதை நிராகரிக்கிற போது கூட ஆபத்தான வார்த்தைகள் சொல்கிறது. இப்போ 5 ஆண்டு திட்டம்னாக்கா நாடு நாசமாக போனதுக்கு காரணமே அதுதான். நாடு இவ்வளோ காலம் நீண்ட நெடுங்காலமாக பாழாய் போனதற்கே இந்த 5 ஆண்டு திட்டம் தான் சொல்கிறது. இந்த வார்த்தைலாம் அதிர்ச்சி தரத்தக்கது. திட்ட கமிஷன் தொடர்பாக பல விவகாரங்களை அவரும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக நேருவினுடைய பெருமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு வேலையும் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கின்றன. காரணம் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். திருச்சி வேலுச்சாமி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை? அது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னது ராமாயணத்தில் வருகிற 4 வரியை நினைவுபடுத்துகிறது. பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், நன்று நன்று உனது கொற்றம், சீச்சி நன்று உனது கொற்றம் என்று சொல்லுவான் ஒருவன். அதை போல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சிலை சொல்வதை கூட நம்மால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் ஆட்சிக்கு அதிகார மையத்தில் அமர்ந்ததற்கு பின்னாலே, பிரதமராக வந்ததற்கு பின்னாலே அவர் மீண்டும் இன்றைக்கும் ஒரு மேடை பேச்சாளராக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. உத்தமமில்லன் படத்தை பார்த்தேன், அதை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. உத்தமமில்லன் படத்தில் இருக்கிற கமலஹாசனுடைய கேரக்டர் அப்படியே மோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேரத்திற்கு ஒரு பேச்சு, நேரத்திற்கு ஒரு வேடம், அவருடைய ஒப்பனைகள், இவையெல்லாம் பார்க்கிற போது திரைப்படத்திலே பார்க்கிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் உருவிலே பார்க்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்பது அதிகார பரவல்.
டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர்ஸ். அதுதான் கிராம அளவிலே அதனுடைய அதிகார பரவல் வேண்டும் என்பதற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இவர் மெல்ல மெல்ல ஜனநாயகத்தின் பெயராலேயே அதிகார குவியலுடைய மையமாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்தின் பெயரால் ஹிட்லரை போல தற்போது வங்கதேசம் சென்றார் மோடி. ஆமா, மேற்கு வங்க முதலமைச்சரை தன்னோடு அழைத்து செல்கிறார். வெளிநாடுகளில் செல்கின்ற பொழுது எனக்கு தெரிந்து மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருந்து அவர்களையும் அழைத்து கொண்டு அல்லது அவர்கள் சார்பாக அந்த மாநிலத்தின் பிரதிநிதியை அழைத்து கொண்டு சென்று அந்த மாநிலத்திற்கும் நிதியை வாங்கி வர வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது நீங்க ஏதோ அதிகார மையமாக செயல்படுகிறார் அவரிடம் மட்டும்தான் சரியான வாதத்தை நினைவுபடுத்துறதுக்கு நன்றி. மேற்கு வங்கத்துக்கு போகிற போது அந்த மாநில மக்களுக்கும் மேற்கு வங்க வங்காளதேசத்துக்கும் மேற்கு வங்க மக்களுக்கும் இன ரீதியாக ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே அந்த முதலமைச்சரை அழைத்து போக வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா? எத்தனை காலமாக இலங்கைக்கும் அங்கே இருக்கிற யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கும் இந்த உறவு இருக்கிறது அல்லவா? அதை பற்றி பேசுவதற்காக இலங்கைக்கு இவர் இத்தனை வரை போகிற போது எப்போதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை அழைத்து போக வேண்டும் என்கிற நினைப்பாவது வந்ததா? ஏன் வரவில்லை? காங்கிரஸிற்கு வந்ததா அந்த நினைப்பு? காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் கேட்டதுக்கு தான் அதுதான் சொல்றேன். நாங்கள் முதலமைச்சரை அழைத்து போவோம் என்று சொல்லவில்லை. அவர் ஏதோ ஒரு மாநில முதலமைச்சராவது அழைத்து சென்றிருக்கிறார். மாநில முதலமைச்சரை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே நாடகம். சிட்டகாம் துறைமுகத்திற்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வாங்கி அதானிக்கு கொடுப்பதற்கு இவர் என்ன லைசன்ஸ் ஆபீசரா? இவர் பிரதமர் இல்லையா? அங்க போய் என்ன பேசினார்? பக்கத்து நாடுகளோடு ஒற்றுமை வேண்டும், நேசம் வேண்டும், நட்பு வேண்டும் சொல்லிட்டு பாகிஸ்தான் அடிக்கடி பயங்கரவாதத்தை தூண்டி விடுது, பயங்கரவாதிகளை உள்ள அனுப்புது அப்படின்னு வங்காளதேசத்துல போய் பேசி இன்னைக்கு பாகிஸ்தான் அது பக்கத்து நாடு தானே, அங்க இருக்கிற அமைச்சர் சொல்லலாம் இதனே அது பக்கத்து அண்டை நாடுகள்லாம் உறவு வேணும் சொல்றீங்க, ஆனா வங்காளதேசத்துல போய் நாங்க பயங்கரவாதிகள் சொல்றீங்க, இன்னைக்கு மறுப்பு சொல்லி இருக்கிறார். அதனால பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. திரு ராமசுப்ரமணியன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. இப்போ நண்பர் இன்னொரு முதல்ல கம்பராமாயணத்துலேருந்து ஒன்று சொன்னார், அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியாகணும். எப்படி இந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்தது என்றால், பாரதி சொல்லுவான், கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெடுத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்தெழுந்தான் சீச்சி சிறிய செய்கை செய்தான். அதைத்தான் காங்கிரஸ் செய்து இந்த நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கியது. இந்த நாட்டில் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய ஊழல் என்று நடந்தது என்றால் அது காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும்தான் நடந்தது. இது நான் பலமுறை பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கின்றேன். நான் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஜப்பானுக்கு போகிறதுக்காக போயிருந்தேன். அங்கே உள்ள நுழைஞ்ச உடனேயே அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், நீங்கள் எப்படி சார், நீங்கள் ஒரு இந்தியன் ஆச்சு, நீங்கள் எப்படி சார் $40 பில்லியன் ஒரே ஆள் ஃப்ராட் அடிச்சிட்டிங்க, ஊழல் பண்ணிட்டீங்கன்னு. அது என்ன என்னையே கேட்க நான் தான் என்ன பண்ணினா மாதிரியும் இந்தியன் என்கின்ற முறையில் என்ன திருப்பி கேட்டோன்னா, அன்றைக்கி ஐ பிரசன்டட் த பேப்பர். எனக்கு அந்த வெக்கம் தாங்க முடியாமல் அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இருங்க நண்பரே, நீங்க பேசுவா நான் குறுக்கிடுறேன். இல்ல என்னன்னு சொல்லணும் எனக்கே புரியல, கேக்குறவங்களுக்கு புரியும். 2G என்ன ஊழல் சொல்லுங்க. அதான் 2G ஊழலை பத்தி $40 பில்லியன் நீங்க பாருங்க. பிரமோத் மகாஜனுக்கு போய் கேளுங்க. பிரமோத் மகாஜன் தான் அவருடைய ஊட்டி இல்ல முதல் இல்ல என்னன்னு மை டியர் ஃப்ரெண்ட் யூ ஹேவ் டு நீங்க உத்தரவு போட வேண்டாம், நீங்க விளக்கம் சொல்லுங்க. அவர் இல்ல இருக்கும்போது என்ன விளக்கம் இல்ல அவர் முதல் சுற்றில் பெரும் முடிந்த அளவு ஜெயசூரி யாரும் குறிப்பிட வேண்டாம். 2G பிரச்சனை பத்தி தான் அங்கு பேச்சு வந்தது. ஆகவே அது இல்லைன்னு பிரமோத் மகாஜனை பத்தி அங்க பேச்சு கிடையாது. 2G பத்தி அங்க மிகப்பெரிய அளவிற்கு உலக அரங்கில் என்னென்னலாம் எடுத்தார்கள் என்றால், எந்தெந்த நாட்டில் ஊழல்கள் மிகப்பெரிய அளவு அப்படின்னு எடுக்கும்போது மிகப்பெரிய இரண்டாவது ஊழல், அதாவது இந்த கோல் வரத்துக்கு முன்பாக, கோல் கேட்டுக்கு முன்பாக இந்த 2G அலைக்கற்றை இந்த பிரச்சனை இருக்க ஊழல் இருக்கின்றது. இதுதான் உலகத்தில் 2வது மிகப்பெரிய ஊழல் என்று எல்லா பத்திரிகைகளும் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆகவே இது ஒரு விஷயம். அது போன்ற ஏதாவது இப்போ இருக்கின்றதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது போல இவர் ஆட்சி என்று சொல்லுகின்றார்கள். பாரதி சொன்னது போல எல்லாத்தையும் கொண்டு போய் தானம் இழந்து கொண்டிருக்கின்ற நிலைமை, அது ஒன்று. இரண்டாவதாக நண்பர் வீரபாண்டி சொன்னார், இன்னும் இங்கே கம்யூனலிசத்தை பற்றி அவர் ரொம்ப கவலைப்படுகின்றார். அது எல்லாருமே கவலைப்பட வேண்டியதுதான், வர வேண்டியதான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாவது ஏதாவது மத கலவரம் என்பது ஏற்பட்டதா?
இதற்கு முன்பு நிறைய நடந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஏதோ அங்கங்கே ஏதோ ஒரு 2 கட்ட ஆசாமி ஏதோ பேசுறதுக்கெல்லாம் நாம அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீங்க தயவு செய்து இருங்க ஒரு நிமிஷம் நாகரிகமானவே பேசுறேன். ஏன்னா தயவு செய்து இல்ல எங்களுடைய நாகரிகமா தான் பேசல. இல்ல நான் எதுக்காக இல்ல குறிப்பிடுவது முனி ஏன் நான் சொல்றேன்னா சாக்ஷி மகராஜையோ யோகி ஆதித்யநாத்தையோ நீங்கள் 2 கட்டான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தயவு செய்து தவிர்க்கலாம். இல்ல நான் அவர்களை நான் வந்து தரக்குறைவாக நான் பேசுவதில்லை. அதாவது தேவையில்லாத விஷயத்தை நாம வந்து when we are talking about development புரோகிரஸ்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் வேற விதத்தில் அவர் இதை வந்து பல முறை பிரதமர் கண்டித்திருக்கின்றார். அதே மாதிரி அமித்ஷா. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் நமக்கு வந்து ஒரு அனுகூல சத்துருக்களாக இருக்கின்றார். இது வேணா உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வார்த்தையை நான் எந்த வார்த்தையுமே ஒரு அனுகூல சத்துருவா நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னா அதே வார்த்தையை தொடர்ந்து அந்த விவாதம் முழுவதும் அவர்கள் நாகரிகமாக விமர்சிக்கலாம். அதைத்தான் நான் சொன்னேன். அப்ப தேவையில்லாத இப்ப நாங்க டெவலப்மெண்ட்டை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம அடுத்த சுற்றில் பேசலாம். இதெல்லாம் பேசலாம். அடுத்த சுற்றில் பாரதிய ஜனதா கட்சியில் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற நாடாளுமன்ற மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீதான உங்களுடைய கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திக் செல்வன். இல்லை அது இப்போ அதுலேருந்து தொடர்ந்து நம்ம பேசணும்னா இப்போ நேற்றுக்கு கூட இதே மாதிரியான ஒரு கருத்து வருது. சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அதை எதிர்க்கிறது அப்படின்னா நீங்கள் போய் கடலில் குதிங்க அப்படிங்கிறதோ. அதில் எங்கன்னா ஒரு 2 இடத்துல கான்ட்ரடிக்ஷனாக வர்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள தான் வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மோடி வந்து வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்காரு. வளர்ச்சி எப்போ நடக்க முடியும்? நீங்கள் வந்து நாட்டில் தொழில் வளர்ச்சி வரணும், மற்ற வளர்ச்சிகள் வரணும்னா நாடு சுமூகமாக இருக்கணும், மத மோதல்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி மத மோதல்களை உருவாக்குகிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள வந்து சாதாரண ஆட்டில் நம்ம ஒதுக்கிட முடியாது. எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளாக மாநிலங்களவையில் மக்களவையில் இருக்கிறபோது அமைச்சர்களாக இருக்கிறவர்களுடைய கருத்துக்களுமே கூட இருக்கும்போது இந்த விஷயங்களில் மோடி கண்டிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்டை தவிர வேற எந்த இடத்துலையும் அவர் வெளிப்படையான கண்டனம்லாம் வரல. அவர் கட்சி கூட்டத்தில் கண்டிக்கிறாரா அல்லது அந்த கண்டனங்களுக்கு பிறகும் இதெல்லாம் தொடருதுன்னா இப்போ கட்டுப்பாடு என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த அதிகாரம் பற்றி சோனியா அவர்கள் சொல்கிறதுல வந்து நம்ம அதிகார குவியல் நிச்சயமாக இன்னைக்கு பிரதமர் அலுவலகம் தான் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருப்பதாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் அது அப்படி இல்லையா அப்படின்னு பார்க்க முடியாது. அங்கேயும் அதிகார மையம் 2 அதிகாரங்கள் மையங்களாக இருந்தது. அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரு தலைவர் சார்ந்த ஒரு அரசியல் அப்படின்னு ஆயிடுச்சு. கட்சி சார்ந்த அரசியல் ரொம்ப இப்போ பொதுவுடைமை கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகள்லையும் நீங்கள் வந்து அந்த தலைவர் தான் முடிவெடுக்கும் அதிகாரத்தோடு இருக்கிறாரு. ஒரு கீ பர்சன் தான் அவங்க கிட்ட தான் அந்த அதிகாரம் முழுமையாக இருக்கிறது. இப்போ அந்த அதிகார மையங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியிலும் பார்க்குறோம், நம்ம பிஜேபி ஆட்சியிலும் இருக்கிறது. ஆனால் இது தவறான ஒரு விஷயமா தான் போய் முடியும். அதிகாரங்கள் ஒரு இடத்துல குவியும் போது அது சர்வாதிகாரமாக மாறும்போது சர்வாதிகாரம் நிச்சயமாக சரியான ஒரு முறையில் போயிட முடியாது. அது நிறைய நீங்கள் வந்து வேகமான ஒரு வளர்ச்சிக்கு அது வழிகாட்டும், பல முன்னேற்றங்களை அடைய முடியும் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு சஸ்டைனபிள் growth அது இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் திருச்சிவலிசாமி அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அந்த மாதிரியான கருத்துக்கள் யாருமே பேசவில்லை, அவர்கள் பேசியது சரி என்று அவர் சொல்லலை. பேசுகிறார்கள், எஸ் அப்சல்யூட்லி, அவரே சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஆனால் அதையே ஏன் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் ஆட்சி காலத்திலும் ஆகட்டும் பேசுகின்ற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வார்த்தைகளுக்கும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. அவை நிரபராதியா குற்றவாளியா என்பது நீதிமன்றம் தீர்மானிக்கிட்டோம். குற்றவாளி இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அப்படிங்கிற முறையில் அதை மட்டுமே மையமாக வைத்து தொடர்ந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் அரசையும் விமர்சிப்பது என்பது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், அது போலத்தானே இது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், ஏதோ தெருவில் போற காத்தாங்கருப்பன் சுப்பம் பேசுறத பத்தி நான் சொல்லல. நிரஞ்சன் ஜோதி மாத்வி அவன சாதாரண ஆளா? கேபினெட் அமைச்சர் இல்லையா? மிக மோசமான முறையில எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ராமனுடைய பிள்ளைகள் மற்றவங்க எல்லாம் முறை தவறி பிறந்தவர்கள் பேசினா அது தவறுன்னு சொல்லிட்டா போதுமா? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க பேசுற போது நான் பேசுறேன் எவ்வளவு கோபப்பட்டீங்க. இப்போ கார்த்திகை செல்வன் சொன்ன நேற்று முன்தினம் யோகி ஆதித்யநாத் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் வரை ஈர்த்தாரையில் அவர்களை அடைக்கலாம் அல்லது அவர்கள் வந்து கடலில் அவங்க வந்து மூழ்கிடலாம்னு சொன்ன கருத்து வரை அனைத்து கருத்துக்களுமே சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. அவை விவாதத்திற்குள்ளாக்கப்பட வேண்டியவை, கண்டனத்திற்குள்ளாக்கப்பட வேண்டியவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா மோடி இதை ஆதரிக்கிறார், அவர்தான் தூண்டி விடுறாரு, அவர் தூண்டி விட்டுட்டு இரட்டை வேடம் போடுகிறார் என்று அவர் கண்டித்த பிறகும் அவரை நோக்கி தொடர்ந்தால் அதுக்கு என்ன பொருள்? நான் கிள்ற மாதிரி தொட்டிலை ஆட்டுவதும் கிள்ளுவதும் ஒருவர் என்றுதானே எடுத்துக்கொள்ள. நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், ஐஐடி பிரச்சனை வந்துச்சு, அது வந்த உடனே அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அது அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்க பிஜேபியுடைய
பெரிய தலைவர்கள் எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாலே குண்டர் சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய ஆட்கள் இன்னும் விட்டு வச்சது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவங்களே முடிச்சுட்டாங்கன்றாங்க. இவர் என்னமோ 2G பத்தி சொல்றாரு. உலகத்திலேயே ஊழல் செஞ்ச பணத்துல அண்ணன் தம்பி பங்கு போட்டுக்கிறதுக்காக சுட்டு செத்து போனவன் பிரமோத் மகாஜன் ஒரு ஆள் தான். நாங்க அப்படியே சுட்டா செத்துக்கிட்டோம். அதெல்லாம் இல்ல. இது வந்து ஒரு சிறிய இது தவறான குற்றச்சாட்டு. சென்று கொண்டிருக்கிறவங்க தான் நான் பேச போறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு உங்களிடமிருந்து கேள்விக்கு சொல்றேன். ஒரு சாட்சி மகராஜ் ஒரு உதாரணத்துக்கு இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் அப்படின்னு அவர் சொல்லுவதும், நம்ம ஒரு இலகணேசன் ஆமா அதை செஞ்சுதான் தீர்வோம் எங்களுடைய அஜெண்டாவே அதுதான் சொல்றதும் நாட்டில் அமைதி ஏற்படுத்தவா பேசலாம். வளர்ச்சிக்கு காரணம் அது அவருடைய தேர்தல் கட்டினா வளர்ச்சி வந்துருமா? அது அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம். அதை சொல்லித்தான் வாக்குகள் கேட்டிருந்தார்கள் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துவிட முடியாது. பேசலாம். அது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கப்படும். எனக்கு ஆள் இருக்கான். எல்லாரும் என்ன சொல்றான்? இந்தியாவே குடும்பம் கணவன் மனைவி உறவு, கணவனை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வச்சு காப்பாத்துறதுதான் உயர்ந்த பண்பாடுன்னு சொல்றான். அது இல்லாதவங்க எல்லாம் அரசியல் ரீதியான தயவு செய்து இல்ல தனிநபர் சார்ந்த அவர்கள் குடும்பம் சார்ந்த விமர்சனங்களை சோனியா காந்தியை கற்பின பெண் என்று சொன்ன பொழுது நீங்கள் கண்டித்தீர்களா இல்லையா? அத சொன்னது அது தவறுன்னு தானே நம்ம சொல்றோம். நீங்க தனிநபர் சார்ந்த இல்ல மோடியுடைய அவருக்கு இப்படி சொன்னாதான் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடியுடைய நிர்வாகம் சார்ந்து விமர்சிக்கலாம், பாஜகவினுடைய நிர்வாகம் சார்ந்து, காங்கிரசினுடைய நிர்வாகம் சார்ந்து, சோனியாவின் நிர்வாகம் சார்ந்து அதிகார குவியலாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மோடியின் உருவத்திலே ஒரு ஹிட்லரை மீச மட்டும் வச்சுட்டா போதும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக விமர்சிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நாகரிகமற்ற ஒன்று. நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். சோனியா காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் மேலும் சில குறிப்பிடத்தகுந்த குற்றச்சாட்டுகள் என்பது, நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது சில திட்டங்களை, சில சட்ட மசோதாக்களை மிக தீவிரமாக எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதில் சில திருத்தங்களை, அந்த திருத்தங்கள் மக்கள் விரோத திருத்தங்களாக இருக்கின்றன, அந்த திருத்தங்களை கொண்டு வந்து மீண்டும் அதே சட்டங்களை கொண்டு வர நினைப்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதோடும் இணைந்து இந்த மதவாத கருத்துக்களோடும் இணைந்தே பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் பேசிய சோனியா காந்தி, பாஜகவும் குறிப்பாக பிரதமர் மோடி இரட்டை வேடம் போடுகிறார் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த தளத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு வீரபாண்டியன், நீங்கள் தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுக்களை, ஆமாம் அவர் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது, அதுதான் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட், சோனியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஆதரிக்கிறீர்கள். பாஜக ஆட்சியில் ஒரு கலவரம் நடைபெறுகிறது என்று வைத்துக்கொண்டால் பாஜகவை நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறீர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவதற்கு நீங்கள் பாஜகவை குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் இந்த ஓராண்டில் பாஜக ஆட்சி செய்திருக்க ஓராண்டை ஒப்பிடுகின்ற பொழுது அதற்கு முன்னால் ஏராளமான மத கலவரங்கள் நாட்டில் நடைபெற்றன. நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்றால், அந்த காலகட்டங்களில் அதற்கான பொறுப்பை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் காங்கிரஸ் தலைமையும் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குற்றச்சாட்டையும் நீங்கள் பிஜேபியை நோக்கி வைப்பதும், அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுதும் அந்த குற்றச்சாட்டை பாஜகவை நோக்கி வைப்பது என்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? இல்லை, இப்போ பிரச்சனை அதுவல்ல. நரேந்திர மோடி அரசு, இந்தியாவினுடைய பிரதமர் என்கிற முறையில் அவர் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். ஆனால் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் நேர் எதிராக, வளர்ச்சிக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு, அதனுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். நீங்கள் என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. நீண்ட நெடுங்காலமாக நமது முன்னோர்கள், அறிஞர்கள் எழுதிய இந்தியா பற்றிய வரலாற்று பாட புத்தகங்களை மாற்றி அமைக்கணுன்றாங்க. தேசிய கொடியை பற்றி மறுபரிசீலனை செய்யணுன்றாங்க. இந்தியா என்பதற்கான பெயர் குறித்தே நம்ம சிந்திக்கணுங்கிறாங்க. அரசியல் சாசனத்தில் சோசியலிசம் என்ற வார்த்தை குறித்தே நம்ம சிந்தித்தாகணும், அதை மாற்றி ஆகணுன்றாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. நீண்ட நெடுங்காலமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற நம்முடைய நாட்டில் அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க? இந்தியா இந்துக்களின் நாடு தான், இது இந்துக்களின் தேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. உணவிலிருந்து, உடையிலிருந்து, பழகும் விதங்களிலிருந்து அவங்க தீர்மானிப்பதாக வந்தாகிவிட்டது. சகோதரர் வேலுச்சாமி சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. பிரதமர், இது நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள நாடு, பிரதமர் மெல்ல மெல்ல அதிகாரங்களை தன்பகம் குவித்துக் கொள்கிறார். ஒன்றுமில்ல, 18 நாடுகளுக்கு போனார்.
அதிலே ஒரு அரசியல் தீண்டாமை கடைபிடிப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏதாவது ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாரா? அடுத்து ஒரு 8 நாடு போட்டிருக்காரு. அதிலாச்சும் ஒரு ஆப்பிரிக்க நாடு இருக்கா? இல்ல இல்ல. செஞ்சாலும் ஏன் இங்க போல, ஏன் இப்படி நிக்கல, ஏன் இப்படி உட்கார்ல, இந்த மாதிரியான கேள்விகள் என்பது காரணம் இருக்கு. எந்த அளவுக்கு சரியா காரணமா இருக்கு. நீங்க 20 நாடு 40 நாடுங்க நீங்க பட்டியலிடுறீங்க, ஏன் ஆப்பிரிக்க நாடுகளை புறக்கணிக்கிறீங்க? மேற்கத்திய நாடுகளுடைய சிந்தனையா நமக்கு அல்ல. நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து வெளியில் வருகிற போது நான் பார்க்க விரும்புகிற முதல் நாடு எதுன்னு சொல்கிற போது இந்தியானாரு. நீண்ட நெடுங்காலமாகவே நேட்டால் காங்கிரஸ் துவக்கி மகாத்மா காந்தி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் போகவே மாட்டேன்னு மோடி ஏதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்காரு? போறதா ஏதாச்சும் அறிவிப்பு செஞ்சிருக்காரு? அப்படி இல்லாத வரைக்கும் ரெண்டுமே இல்லாத வரைக்கும் அதை குறித்த ஒரு விமர்சனத்தை திட்டமிட்டே ஆப்பிரிக்காவை புறக்கணிக்கிறார் என்பது போன்ற ஒரு அதாவது ஒடுக்கப்பட்ட நாடுகள், விடுதலைக்கான நாடுகள், அந்த நாடுகளுடைய நட்புறவு குறித்த ஒரு கேள்வி அதுக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்க மேற்கு நோக்கியே பயணிக்கிறீங்கன்ற கேள்விதான். இஸ்லாமிய நாடுகளுக்கு போகலன்னு சொன்னீங்க. வங்கதேசம் போயிட்டு வந்திருக்காரு. இந்தியா போன்ற வளர்ந்த நாடு, ஒரு பிரம்மாண்டமான நாடு, ஆப்பிரிக்க நாடுகளை புறக்கணிக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எந்த பிரதமர் வந்தாலும் சரி, இந்தியாவுல நேர்காலத்துல இருந்து ஆப்பிரிக்காவோட ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு நிமிஷம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நீங்க அப்புறம் பேசுங்க. ஆப்பிரிக்கன் சொல்லும்போது மொரிஷியஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இன்னொன்னு அதிகார குவியல். இந்த 18 நாடுக்கும் அயலுறவுத்துறை கேபினெட் அமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பொறுப்பு என்ன? அவருடைய அதிகாரம் என்ன? எல்லாத்தையும் தனதாக்கிறாரு. இப்ப நீங்க ஒரு முக்கியமான நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது வேறு. அதுதான் எல்லா நாட்டுக்கும் அவர் தலைமை தாங்கி அது வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனையா? அதுதான் கார்த்திகை சொல்லணும் சரியா? எல்லா கட்சிகளுமே அப்படித்தான் இங்க இருக்கின்றன. தனிநபர் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகவே மாறிவிட்டது அரசியல். அது உங்களை விட்டு இடதுசாரியில விட்டு தான் அவர் சொன்னார். அப்போ நீங்க அது காங்கிரஸுக்கும் அது பொருந்துகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது காங்கிரஸுக்கும் அது பொருந்தும், பொருளாதார கொள்கையில் அது பொருந்தும், ஜனநாயக சம்பந்தமாக இருக்கிற போது அது பொருந்தும். இப்ப கட்சி ஆட்சி முறைகள் பற்றி, கட்சியை பற்றி சொல்ல, கட்சி ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேசல. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற ஜனநாயகம், விவாதித்து கருத்தறிந்து 2 பில்லர் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. அம்பேத்கர் சொல்லுவார் பாருங்க, இந்தியன் டெமோக்ரஸிக்கு 4 பில்லர்னாக்கா பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு 2 பில்லர். ஒன்று விவாத முறை, எதிர்கட்சிகளின் கருத்தறிவது. ரெண்டையுமே அடிச்சு நொறுக்கிட்டாரு இந்தியாவுடைய பிரதமர். அதுதான் பேராபத்து நம்ம சொல்றோம். ஏதாச்சும் விவாத முறைகள் உண்டா? எதிர்கட்சிகள் கருத்தாலோசனை கேட்கிறாரா? எதுவுமே இல்லை. நீங்க கொலோனியம் நீதிபதி நியமன முறை, ஏன்னா 4 பேர் 5 பேர் கூடி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்திய ஒற்றுமை, மத கலவரங்கள் நடைபெற்றால் இந்திய ஒருமைப்பாட்டு கழகம் ஒன்று நிறுவப்பட்டது. அதை வாஜ்பாய் கூட வரவேற்றார், அதில் அங்கத்தினராக இருந்தார். அதையே கலைச்சிங்க. அதை கலைக்கிற போது என்ன காரணம் சொன்னீங்க? அதிர்ச்சி இருக்கிற காரணங்கள் அல்லவா? நான் வரேன். இதுவரைக்கும் வைத்த இந்த எதிர் குற்றச்சாட்டுகளாக இல்லாமல் அது அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாக இருந்தால் உங்கள் தரப்பு நியாயங்கள் மக்களை சென்று சேருவதற்கு அது உதவியாக இருக்குங்கிற தளத்தில் அதை மட்டும் நினைவுபடுத்தி அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு கொடுத்த டாபிக்ல தான் நான் பேச விரும்புகின்றேன். முதல்ல மத கலவரங்கள் அப்படிங்கும்போது இங்கே ஒன்றும் மத கலவரங்கள்லாம் இல்லை. நண்பர் கார்த்திகே சொன்னது போல அங்கே இன்னும் அவர்கள் பேசுவது தவறு தானே, தவறுனா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மினிஸ்டர் அழுதுனே வந்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன அழிக்கணுமா எல்லாருக்கும் ஏற்றாப்புல பார்லிமெண்ட்ல எஸ் அப்பாலஜைஸ். அடுத்தது இப்போ இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி சொல்லும்போது, யோகாவை பற்றி சொல்லும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் வந்திருக்கின்ற இன்க்ளூடிங் ஹிஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதே இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க, குறிப்பிட்டு மாட்டீங்கன்னா இப்போ இந்த இடங்கள்ல இப்போ சாதி சார்ந்து ஒரு தவறான கருத்து, 2 சமூகங்களுக்கிடையே அமைதியை குலைக்கின்ற விதத்தில் யாரோ ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இப்போ நாங்களே ஒரு செய்தி 2 சாதிகளுக்கு இடையில் பிரச்சனைனா செய்தியை 2 பிரிவினருக்கு இடையில் 2 சமூகங்களுக்கு இடையில தான் போறமே தவிர சாதியை குறிப்பிடுவதில்லை. ஏன் எல்லா பக்கங்களும் அந்த சாதி கலவரம் பரவக்கூடுங்கிற அச்சத்தின் காரணமாக ஒரு தலைவர் சிலை உடைக்கப்பட்டால் கூட அந்த சிலையினுடைய பேரை கூட, அந்த தலைவனுடைய பேரை கூட இன்றைக்கு மறைக்கக்கூடிய அளவு தான் ஊடகங்கள் நடந்து கொள்கிறார். அதை மீறி அது போன்ற ஒரு நோக்கத்தோடு செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய நடைமுறை இருக்கிறது. சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. இதற்கு முன் அவ்வாறு கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். குறிப்பாக எல்லா விவாத அரங்குகளிலும் பாஜகவின் சார்பில் வைக்கப்படக்கூடிய பெயர் ஒவைசி. ஒரு உதாரணம், ஒரே ஒரு மேடையில் பேசி அவருடைய ஒரே ஒரு உதாரணத்தை எல்லா தளங்களிலும் வைக்கப்படுவது உண்டு. அவர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டார். பாஜகவில் தொடர்ச்சியாக இது போன்ற பேச்சுக்கள் வைக்கப்படுகின்ற பொழுது இதுவரை எத்தனை பேர் மீது அதற்காக குறைந்தபட்சம் வழக்காவது தொடுக்கப்பட்டிருக்கும்? இல்லை, அதாவது அவங்க பேசினாங்க, தென் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா ரொம்ப எளிமையாக இப்ப நான் வந்து அப்படியே சொல்ல, இப்ப நான் வந்து ராமாயணம் குறித்தோ அல்லது மோடி குறித்தோ அல்லது ஜீசஸ் குறித்தோ அல்லாஹ் குறித்தோ யாரையும் வச்சுக்கோங்க, நான் ஒரு தவறான கருத்தை அங்க பேசிட்டேன், ரொம்ப ஆபாசமான அல்லது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையை சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுங்கன்னு விட்டுட்டா அதை இக்னோர் பண்ணிடுவீங்களா? சார், ஒரு கலவரமே இது வரைக்கும் கலவரமே சொல்லல. நண்பர் வந்து இப்ப
சித்தரிச்சு கொண்டிருக்கிறது. இல்ல எங்க இருக்கிறதா கலவரம் இல்லையா நடந்தது? அதுக்குள்ளே வரல. எங்க இப்ப கலவரம் நடந்தது? நீங்க பேசுற ஒரு விஷயத்துக்கு No, 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 இன்னொரு முக்கியமான point நான் இது சொல்றேன். வரைக்கும் அந்த விஷயத்துல மட்டும் சேர்ந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்லைங்க. இப்போ இந்த தொடர்ந்து இவங்க பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க நாங்க உடனடியாக அதை மறுக்கிறோம், அதை மறுத்து பேசுகிறோம்னா சொல்லி, பாஜக மாதிரி ஒரு கட்டுப்பாடுடைய கட்சி எப்படி நடந்து கொள்ளும்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. அங்க ஒரு தலைமையினுடைய கருத்துக்கு எதிராக பேசிவிட்டு அந்த கட்சியில நீடிக்க முடியுமா? எந்த கட்சியிலுமே. பிஜேபி வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நாங்க சட்டத்திட்டங்களை முறைப்படி நடைமுறைப்படுத்துறதுல நடவடிக்கை எடுக்கிறதுல. நீங்க மற்ற கட்சிகள்ல கூட இப்ப காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்ல எங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, அப்படியான விஷயத்துல நீங்க ஒரு மோடியே சொன்ன பிறகும் கூட பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா சந்தேகங்கள் இரண்டே விஷயங்கள். இப்ப தமிழ்நாட்டுல கொள்கைக்கு எதிராக அதிமுகவிற்கு என்று அவர்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதிமுக கொள்கைக்கு எதிராக, கொள்கை முடிவுகளுக்கு எதிராக ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரோ அதிமுகவினுடைய மாநில அமைச்சரோ பேசவே இயலாது. பேசினால் பதவி காலியாகவும் வெளியில் அனுப்புவாங்க. இது எல்லா கட்சிகளும், திமுகலையும் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. ரெண்டு விஷயம் தான். ஒன்று, உங்களுடைய தலைமையின் மீதான பயம், மரியாதை, அச்சம் எதுவும் இல்லையா? கட்டளை தலைமையாக மோடியை எண்ணவில்லையா மற்றவர்கள்? அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க மறுக்கிறார்களா? அல்லது அவருடைய சம்மதத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்? இந்த ரெண்டு விஷயங்கள் ஏதாவது சார் அவருடைய சம்மதமே கிடையாது. அப்போ அதன் மீது நடவடிக்கை இது வந்து ரொம்ப தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டு, நான் இப்ப சுஷ்மா ஸ்வராஜை பத்தி நான் சொன்னேன், அது இந்த சூரிய நமஸ்காரத்தை பத்தி அவங்க பேசினது. அடுத்தது பகவத்கீதை பத்தி சார் நான் எனக்கு கூட அது மேல மிகப்பெரிய இருங்க நீங்க சொல்றேன். வெயிட் a minute my dear friend. பகவத்கீதை பத்தி எனக்கு அது ஒரு கருத்து இருக்கின்றது, நான் சொல்றது எனக்கு உரிமை இருக்கின்றது. அதனால அதுதான் கட்சியினுடைய ஒரு கொள்கை என்று நான் சொல்ல முடியாது. நான் ஒரு மீட்டிங் போறேன், எனக்கு திருவாசகத்து மேல ரொம்ப ஆசை இருக்கு. ஆகவே வெயிட் a minute, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு அபிலாஷை இருக்கு சார். அதே மாதிரி இப்ப நான் அந்த கோயில், ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் வெயிட் a minute, ஆனால் எங்க பாஜகவினுடைய மேனிஃபெஸ்டோ என்ன சொல்கிறது? இட் should be as per the constitution. 2014 மேனிஃபெஸ்டோல இருக்கின்றதா இல்லையா பாருங்க. ஆகவே நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, அந்த மாதிரி கட்டணம் அபிலாஷை இருக்கும் பொழுது அதை சொல்லுகின்றோம். ஆனால் இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டதாக கான்ஸ்டிடியூஷன் படித்தால் நடக்காது. அது ஒரு பரபரப்பு. அதுதான் என்னுடைய பகவத்கீதை பத்தி தேவைப்படுது. அவர் சொல்றதை முழுமையா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு காமன் மேனா என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்க வந்து இப்போ இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் உள்துறை அமைச்சர் சொன்னாரு, எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுறதை விட வளர்ச்சி தான் முக்கியம், எங்களோட பிரிஃபரன்ஸ் அப்படின்னாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் நாங்க ராமர் கோயில் கட்டியே தருவோம். அப்ப ரெண்டு விதமான கான்ட்ராடிக்டரியான விஷயம் வரும்போது இருக்க கூடாது நான் கேக்குறேன். இன்னொன்னு அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ராமர் கோயில் கட்டுறது அவங்களுடைய செயல் திட்டத்துல இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்க போறதில்ல. அதுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மை அரசு வந்திருக்கிறது. அவங்க அதை கூட செய்யலாம். ஆனால் இங்கிருந்து வர்ற கேள்விகளை நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க தானே. ஒரு அரசாங்கத்தை கட்சிக்கு இருக்கலாம் கொள்கை. மிக அடிப்படையிலான ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதற்கான விடை மட்டும் சரியா? ஏன் நடவடிக்கை பத்தி அப்பவே நம்ம சொல்லியாச்சு. ரெண்டு விஷயம், நடவடிக்கை தேவையில்லையா? நேத்திகை சூரிய நமஸ்காரத்தை பத்தி பேசும்போது யோகாவை பத்தி தான் சார் பேச்சு வந்தது. யோகா என்று இருக்கும்போது அது யோகாவே தப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லுகிறார்? யோகா அது வந்து இட் ஹஸ் பீன் அக்செப்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ். அதில் 173 நாடுகள் கையெழுத்து போட்டு அது வந்து இன்டர்நேஷனல் டேன்னு சொல்லியாச்சு. இப்போ அது மாதிரி நடக்க போகின்றது. அதுல யார் கையெழுத்து போட்டாங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் 47 நாடுகள் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தோனேஷியா. இப்போ நான் போன வாரம் நான் இந்தோனேஷியா இருந்தேன். அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் பேசும்பொழுது சார் அந்த எங்களுக்கு வியாதி எல்லாம் தீர்வதற்கு யோகா பெரும் மருந்தாக இருக்குமாமே, அதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரிய வேண்டும். நான் ஒரு சிறிய இடங்களுக்கு போற பேசுறாங்க. இஸ்லாமிக் நாடுகள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகளில் மாட்டிறைச்சிக்கு தடை கிடையாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இங்கே மாட்டிறைச்சிக்கான தடையை நீக்கி விடுவீர்களா அல்லது மாட்டிறைச்சி வேண்டும் என்று? இல்ல நீங்க அதுக்காக கேட்கிறேன். இஸ்லாமிய நாடுகளை முன்னுதாரணம் காட்டி யோகாவை இஸ்லாமிய நாடுகள் வீரபாண்டி ரொம்ப சந்தோஷம். கியூபால மாட்டு இறைச்சி கிடையாது. அதுதான் சொல்றேன். அதனால பல நாடுகள் அதனால இப்ப ஆதரிக்க முடியுமா? வளர்ச்சி என்கின்ற விஷயங்கள் நான் ஒரு கேள்வியோட இல்ல மிஸ்டர் செந்தில், வளர்ச்சி என்று பார்க்கும்போது கியூபா என்ன சொல்றது? எங்க நாட்டினுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவிற்கு அடிபட்டு போனதற்கு காரணம் எங்களுடைய விவசாயம், அந்த மாடுகள். என்னுடைய கேள்வியை சரியா வந்து பதிவு பண்ணிட்டு நான் ஒரு இடைவெளிக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னுடைய கேள்வி என்பது,
மத்திய அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் யாரோ ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அல்ல. ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான விவாதங்களோ சர்ச்சைக்குரிய கருத்துக்களோ அல்லது மாற்று கருத்துக்களோ எதிர்வினைகளோ வருகின்ற பொழுது யோகாவை பற்றி ஒரு எதிர்வினை வருகிறது. யோகாவில் சூரிய நமஸ்காரத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா எங்களுடைய நான் திருப்பி சொல்றேன், பாஜக அதை வலியுறுத்தவில்லை, திணிக்கவில்லை. அதை நானே சொல்றேன், சத்தமா கூட சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன். ஆனால் அதற்கான ஒரு எதிர்வினை ஒரு இடத்தில் அது குறித்த ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ வருகின்ற பொழுது எஸ் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம் என்று சொல்வது சரியான பதிலாக இருக்குமா? இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்தியாவை விட்டு ஓடு என்று சொல்வது சரியாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியோடு ஒரு இடைவெளிக்கு போகிறேன். பாஜகவினுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமா? மிக குறிப்பாக இந்தியாவை விட்டு வெளியேறினாலும் அவர்கள் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்குத்தான் செல்ல வேண்டுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சோனியா காந்தி மோடி குறித்து விமர்சித்திருக்கக்கூடிய கருத்து, அவர் ஒரு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, நம்முடைய கேள்வி நேரம் பக்கத்தில் என்பதை பார்த்துட்டு நான் வாதத்திற்குள் வருகிறேன். சமூக வலைத்தள கருத்துக்களை பார்க்கலாம். அதிரை உபயா, சக இந்துவையே சமமாக ஏன் மனிதனாக கூட மதிக்காத இந்துத்துவ கொள்கையிலிருந்து வார்த்தெடுக்கப்பட்ட மோடி எப்படி மற்ற சிறுபான்மை சமூகத்திடம் நடுநிலையாக நடந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். அரவிந்த் ராவணன் இரட்டை விடம் என்பது இரண்டு கட்சிகளுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறாரு. பி குட்டி, காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் காங்கிரஸ்காரர்களுக்கு நன்றாகவே பொருந்தும். கடந்த 10 ஆண்டாக பிரதமர் பின்னாலிருந்து ஆட்டிவித்த இவர்கள் எந்த குற்றச்சாட்டும் கூற தார்மீக உரிமை இல்லாதவர்கள் அப்படிங்கிறாரு அவர். தொடர்ச்சியாக வரக்கூடிய பாஜக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் ஒரே தராசு தான் அப்படிங்கிறது அரவிந்த் ராவனுடைய மற்றொரு கருத்து. அருட்செல்வன் பெரியாரின் பேரன், கடந்த ஆட்சியில் சோனியா காந்தி கையிலிருந்த அதிகார குவியல் இந்த முறை கைமாறி மோடியிடம் சென்றிருக்கிறது. இரண்டு அரசியல் கட்சிகளுமே இவ்வாறு தான் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கருத்துக்களாக இருக்கிறது. ராம்கி, கடந்த முறை மந்திரி சபையின் அதிகாரம் சோனியா அவர்களிடம் ஆரம்பித்து நீராராடியா வரை பரவலாக இருந்தது. இப்போது அது மாறி உள்ளது. இரண்டாவதாக, என்ன தவறு நடந்தாலும் மோடி அவர்களை தான் குறை கூறும் எதிர்க்கட்சிகளால் தான் அதிகாரம் ஒரு நபரிடம் குவிந்திருப்பது போன்ற மாயையே ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு இல்லை அப்படிங்கிறாரு. சந்தியா பிரியா, கடந்த 10 ஆண்டுகளில் என்ன இந்தியாவுக்கு சாதனை செய்தீர்கள்? கடலில் இந்திய மக்களை தவிக்க விட்டு போன காங்கிரஸ் மோடிஜியை குறித்து குற்றச்சாட்டுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. மோடிஜி வாழ்க அப்படிங்கிற கருத்தோடு அவர் ஒரு பெரிய வாழ்க கோஷத்தோடு முடித்திருக்கிறார். மனித நேயம், பாஜகவிற்கு ஆதரவாக விவாதம் செய்ய வந்தவரிடம் கடந்த ஓராண்டில் பாஜக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை போட்டு காட்டுங்கள், அவர்களே அதை ஒத்துக்கொள்வார்கள் என்ற தளத்தில் மற்றும் ஒரு கருத்து. நல்லது, சமூக வலைத்தள கருத்துக்களை பதிவு செய்த நேயர்களுக்கு நன்றி. தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் வைக்க விரும்புகின்ற கேள்விகளுக்கான எண்கள், தொலைபேசி எண்கள் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த சிறப்பு விருந்தினரிடம் நீங்கள் கேள்வியை கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு ஒரு கேள்வியை மிகச் சுருக்கமாக நாகரிகமாக நீங்கள் உங்கள் கேள்வியை பதிவு செய்யலாம். நேரத்தின் பொழுது தொடர்ந்து அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை நினைவுபடுத்தி நான் வாதத்துக்குள் செல்கின்றேன். சொல்லுங்க கார்த்திகை செல்வன், இரண்டு கட்சிகளும் குறித்த விமர்சனங்களும் இவ்வாறு தான் இருக்கின்றன அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி தான். கலவரங்கள் அதிகமாக காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கின்றன. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான். அப்போ ஆட்சியில் இருப்பவர்களைத்தான் குற்றம் சாட்ட வேண்டும் மத கலவரங்களுக்கு என்று சொன்னால் காங்கிரஸை குற்றம் சாட்டுவதுதானே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து. காங்கிரஸோட ஃபெயிலியரால தான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியை கொண்டு வராங்க. காங்கிரஸ் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக மதச்சார்பின்மை அப்படின்னு அவங்க பேசின பல விஷயங்கள்ல நிறைய கேள்விக்குள்ளான விஷயங்களா இருக்கு. மதச்சார்பின்மை அவங்க வாக்கு அரசியலாக பயன்படுத்தினாங்களா இல்ல ஒரிஜினலா போனாங்களா அப்படிங்கிறதுல. ஆனால் ரெண்டு கட்சிகளை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வேற வழியே இல்லாம காங்கிரஸ் தான் வந்து மதச்சார்பின்மை கொள்கையில ஓரளவுக்கு இருந்தாங்கன்னு ஏற்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனா அதுக்காக காங்கிரஸ் முழுமையாக சரியா இருந்தாங்கன்னு சொல்லவும் முடியாது. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். அதுல மார்க்சிஸ்டுகளும் சேர்ந்து அந்த தவறை பண்ணாங்க. அவங்க வந்து நிறைய அரசியல் ரீதியான பல கணக்குகள் அவங்க விலகியே போய் மூன்றாவதாக ஒரு அணி அமைக்கிறது, எந்த விதமான விஷயமும் நடக்காம போனதோட விளைவுகள் அது ஒண்ணு. அதனால இன்னைக்கு அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள கூட இவங்களால ஒரு அணி வர முடியாது. இந்த கொள்கை சார்ந்து வருகின்ற ஆனா இதுல ஒரு சில விஷயத்துல நம்ம ஏற்க வேண்டியிருக்கு. யோகா மாதிரி விஷயத்துல கூட
நிறைய எல்லாருக்குமான விமர்சன பார்வைகள் இருக்குது. நிச்சயமா வந்து சிறுபான்மை மக்களுடைய அச்சங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்திய பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யோகாவை இந்திய பாரம்பரியத்தினுடைய ஒரு வடிவமாக அதை பார்க்குறோம். அதை வந்து நீங்க மத ரீதியாக மட்டுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சூரிய நமஸ்காரம் மாதிரியான விஷயங்கள்ல மத ரீதியான ஒரு பார்வை வரும். அதுல வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு முழுக்க யோகா மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இந்தியாவினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுமே நாங்கள் திணிக்கவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். இப்ப இங்க எங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு ஏதோ ஒரு இன்னும் கூட ஒரு தயக்கமும் அச்சமும் இருந்து கொண்டே இருக்கிறதா? அதுதான் இது போன்று அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளின் மீதான நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு பெரும்பான்மை பலத்தோட ஒரு ரைட் விங்கோட ஆட்சி, ஏன்னா அவங்களோட ஐடியாலஜி அதை ஒன்றும் மறுக்கல. அவங்களே இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கிறது அவங்க எல்லா கட்டங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோட ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை நாங்க கேட்டு பண்றோம். அதுல என்ன தவறு? அது கூட தவறு இல்லை. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல மற்ற மக்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய அதுதான் சோனியா காந்தி சுட்டி காட்டுகிறார். ஒரு பக்கம் அதை பேசிட்டு இருக்காங்க, அவங்க ரைட் விங் அப்படிங்கிறது சரி, அவர்கள் வலதுசாரி சிந்தனையாக அவருடைய கொள்கையை தெளிவாக வைக்கிறார்கள். மோடிக்கு வாக்குகள் வந்ததுங்கிறது பெரும்பான்மையான மத்திய தர வாக்காளர்கள் வளர்ச்சிக்காக, அப்போ இவர் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறது தான் வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். நீங்க வந்து அதுக்கான பிரெஃபரன்ஸ் இருக்குல்ல, நீங்க உடனே வந்து மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. இப்ப இதுல நான் தெளிவாக கேட்கிறேன். இப்ப வளர்ச்சியை நோக்கி மோடி செல்ல உள்ளபடியே விரும்புகிறார். மற்ற அமைச்சர்கள் அவர்களுடைய இந்துத்துவ கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? அல்ல, அங்கதான் பிரச்சனை. இல்ல மோடி போகணும்னா போக முடியும். ஒரு பெரும்பான்மை அரசனுடைய பிரதமராக இருக்கும்போது அவருக்கு சிக்கல்கள் குறைவு. நீங்க மன்மோகன் சிங் வந்து கூட்டணி ஆட்சி, அவர் எல்லா கட்சிகளுடைய நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அவருக்கு மேல ஒரு அதிகார பலமாக சோனியா இருந்தாங்க. அப்படிலாம் இப்ப கிடையாது. இப்ப மோடி வந்து அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எல்லா அதிகாரமும் பொருந்தி இருக்கும்போது இன்னமும் கூட அடுத்த 5 ஆண்டுக்கு அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அரசியலை கொடுத்தீங்கன்னா மக்கள் நிச்சயமாக உங்க பின்னாடி வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னும் ஓராண்டு காலம் ஆகிய பிறகும் கூட காங்கிரஸ் இல்லை. ஆனால் மோடியால் அது முடியவில்லை அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் தெரியுது. மோடியால் நீங்க வந்து குறைந்தபட்சமா ஒரு எம்பி மோடியினுடைய பேச்சை எதிர்த்து பேச முடியாதுங்க. அப்ப அவருக்கு ரெண்டு விஷயத்தோட மோடி முயலவில்லையா அல்லது மோடியால் இயலவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கவனமா வைக்கிறேன். மோடி முயற்சிக்கிறார், ஆனால் அவரால் இயலவில்லை அப்படிங்கிற கருத்தை நீங்கள் அவருடைய விருப்பமே அதுதான் என்ற வாதத்தை நீங்கள் இல்ல நான் நிராகரிக்கிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பதே நாடு கடந்த நிறுவனங்களிலிருந்து துவங்குவதல்ல, தேசத்தின் சுயசார்பிலிருந்து துவங்குவது. அன்னை சோனியா காந்தி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்தபோது அந்த கொள்கையை எவ்வாறு கடைபிடித்தார்கள் என்பது கேள்வி. ஆனால் இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது சரிதான். என்னன்னா இந்த நாட்டில் பிறந்தவனுக்கு இடம் வேணும், உணவு வேணும், உடை வேணும், தண்ணி வேணும். ஆனால் இந்த அடிப்படை வசதி இல்லாத 61 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். நீங்க குறிப்பிடுகிற இதே அன்னை சோனியா காந்தி எதிர்த்து தானே இதே இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற இதே உங்களுடைய வாயால் சொல்லுகின்ற அன்னை சோனியா காந்தியை எதிர்த்து தானே மிக கடுமையாக இந்தியாவை கூறு போட்டு விட்டு விட்டார்கள், இந்தியாவை அந்நியர்களுக்கு விட்டு விட்டார்கள், ஒட்டுமொத்தமாக அந்நிய நாடுகளுக்கான கதவை திறந்து விட்டு விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இடதுசாரி. இந்த கருத்து மோடி அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறாங்க. வைப்பதற்குரிய தார்மீகம் இருக்கிறதா என்பது கேள்வி. அதுதான் கேள்வி. அது கேள்வி. அது பொருளாதார கொள்கைகள். அந்த கேள்வியை நீங்கள் எழுப்ப மறுக்கிறீர்களே. மிக மிக தவறான பொருளாதார கொள்கை தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்ததற்கு காரணம். இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு காரணம் விலைவாசி உயர்வு, வேலை இல்லாத திண்டாட்டம், வறுமை, ஏழ்மை, இதான் தலைவரித்து ஆடியது. அதற்கு அவர்கள் பின்பற்றிய பொருளாதார கொள்கைகள் முழுக்க முழுக்க தவறு. இப்போ என்றுமில்லாத வகையில் மூர்க்கதனமாக, அதாவது இந்தியாவுடைய சூழல் இருந்து பாருங்க, தண்ணீர், காற்று, நீர், நிலம், மலைகள், இதற்கான கதவுகள் கூட திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம தேசத்தின் எதிர்காலம் என்ன ஆகும்? கூச்சமே இல்லாமல் நாடு கடந்த நிறுவனங்கள் இந்தியா மீது ஒரு பெரிய பொருளாதார படையெடுப்பை நடத்துகிறார்கள். அதற்கு முன்பு இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி கதவை அகலமாக திறந்து விட்டிருக்கிறதுன்ற ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை பரிகாரம் அல்ல. அந்த தீமைக்கு ஒரு நன்மையை செய்யணும் இல்லையா அந்த மோடி அரசு. இன்னொரு ஒரு விஷயம், போற போக்கிலேயே அவங்க அஜெண்டாவில் இருக்குது, அறிக்கையில் இருக்குது. எனவே ராமஜென்ம பூமி அவர்கள் கட்டிய தீர்வோம் என்பதில் தவறில்லைன்னு போயிடும். ஒரு நிமிஷம் கேட்டாங்க, ஆனா தீர்வுக்கு அவர்கள் அதாவது பாபர் மசூத் ஒரு பிரச்சனை இல்லைங்களா, சட்டத்தின்படி அவங்க இடிக்கல, சட்டத்தின்படி கட்டுவோன்றாங்க, சட்டத்துக்கு புறமா தான் இடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது தீர்வுக்கு அவர்கள் தயாரா? நமது அறிஞர்கள் ரெண்டு பக்கமே, இஸ்லாமிய அறிஞர்கள், இந்து அறிஞர்கள், நடுநிலையாளர்கள் எல்லோரும் ஒரு சட்ட ரீதியானாவே அது இழுக்கும். தீர்வை சொல்லியிருக்கிறாங்க நமது அறிஞர்கள். என்ன தீர்வு? இந்து முஸ்லீம் ஒற்றுமை சின்னமா அது கருதணும். அது தயாரா? நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் தானே, வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் தானே. நீண்ட நெடுங்கால் பிரச்சனை இது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை சின்னமாக இருக்கட்டுமே. ஒரு குறைந்தபட்ச அறிவும் நல்லெண்ணம் உள்ளவர்கள் ஏற்கக்கூடிய கருத்து அல்லவா? ஏன் அமித்ஷா ஏற்க மறுக்கிறார்? ஏன் மோடி ஏற்க மறுக்கிறார்? ஏன் இந்த மாதிரி அறிஞர்கள் ஏற்க மறுக்கிறார்கள்? திருச்சி வெளிச்சாமி சிந்தையில் மதம் ஆழமாக இருக்கிறது. திருச்சி வெளிச்சாமி
பொருளாதாரம் சார்ந்த விடயங்களில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இதற்கு எந்த விதத்திலும் சிலைக்காமல் தான் காங்கிரஸ் ஆட்சியும் செய்து கொண்டிருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சோனியா காந்தி கல்வி, சுகாதாரம், குடிநீர் போன்றவற்றின் மீது அக்கறை செலுத்தாமல் கார்ப்பரேட்டுகளின் நலனில் அக்கறை செலுத்துகிறார் என்கின்ற பொழுது இடதுசாரிகள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த விதத்திலும் குறையாமல் கார்ப்பரேட்டுகளுக்கான அத்துணை சலுகைகளையும் காங்கிரஸ் செய்தது என்று சொல்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய தார்மீக உரிமையும் தகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா? சொல்லுகிற ஆள் என்னன்னு முக்கியம் இல்லை. ஒரு வழக்கு தொடுக்கிற போது வக்கீல் வாதம் பண்றாரு. வக்கீல் யோக்கியனா அயோக்கியனா அவன் சீட்டாடுறானாங்கிறதல்ல, அவன் சொல்லுகிற வாதம் சரியா தப்பாங்கிறது. நான் என்னன்னாக்க காங்கிரஸ் ஆட்சியை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு யோகியதை இருக்கான்னு கேட்கறது அல்ல, அவருடைய குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறதா இல்லையா, அதுதான் இப்ப கேள்வி. அப்படி இல்ல, நான் என்னுடைய கேள்வி கூட சரியா வச்சிடறேன். நான் கேட்கறது அவரே ஒத்துக்கிறார், நாங்கள் செய்த அதே விஷயங்களை தான் பாஜக செய்கிறது. இப்ப நீங்கள் செய்த அதே விஷயங்களை செய்கின்ற பொழுது அதை ஏன் எதிர்க்கிறீர்கள்னு கேட்கிறேன். அதையே செய்வதை போல அதுல அவங்களுடைய விஷம் அதில் தோய்க்கப்படுகிறது. அதான் பல காரியங்கள் அப்படித்தானே. நாங்கள் நிலம் கையகப்படுத்துகிற சட்டம்னு கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு சொல்றேன், அதுல நாங்கள் என்னென்னலாம் அந்த நில உரிமையாளருக்கு உரிமைகளை வைத்திருந்தோமோ அதே பெயரில் அந்த உரிமைகளை வெட்டிவிட்டு அவங்க கொண்டு வந்தானே நாங்க கொண்டு வர்றோம் என்று சொல்லுகிறார்கள். மேலோட்டமாக பார்க்கிற போது அது காங்கிரஸ் செய்ததை போலவே தோன்றும், ஆனால் உண்மை அதில் இல்லை. இப்ப யோகா பத்தி சொன்னோன்னே உலகம் முழுக்க அதை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முஸ்லீம்கள் தொழுகை முறை இருக்கிறதே அதுவும் ஒரு வகை யோகா தான். 5 முறை தொழுகிற முஸ்லீம்களுக்கு இதே நோயே வருவதில்லை, கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால எல்லாருமே 5 முறை தொழலாமா? அதை அவங்க தயாரா? ஏற்றுக்கொண்டால் செய்ய போகிறார்கள். நல்லது தானே. அது நாளைக்கு மோடி வேணா சட்டமாக்கட்டுமே. அது அல்ல, இவர்களுடைய அஜெண்டா என்பது மக்கள் நலனை விட அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த மத வெறிதான். அது ஒரு சொல்லுகின்ற வார்த்தை மேலோட்டமாக பெருந்தன்மையாக தோன்றினாலும் உள்ளே அந்த விஷம் கலந்திருக்கிறது என்பதை இன்னொரு கோணத்தில் எடுக்கிறேன். அவர்கள் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருந்தாலும் அல்லது அவர்கள் அதை மதம் சார்ந்து பார்க்காவிட்டாலும் அந்த மதம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு இது போன்ற கருத்துக்களை திரித்து தொடர்ந்து மதம் சார்ந்த ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைய காங்கிரஸ் முயற்சிக்கிறதா? ஏங்க ஆதாயம் அடையணும்னா பெரும்பான்மை தாங்க ஆதரிப்போம், சிறுபான்மையை ஆதரிக்கிறோம். உங்களுக்கான கேள்வியோட தான் ஒரு நேர் காத்திருப்பார் நினைக்கிறேன். இது நேயர்களுக்கு வழிவிடக்கூடிய நிச்சயமாக நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை நேரலில் வைக்கக்கூடிய நேரம் இது. கேள்வி நேரத்தில் நேயர்களின் கேள்விகளுக்கு வழி கொடுக்கலாம். முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய கேள்வி? வணக்கம், செல்வி மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேன். செல்வி மேட்டுப்பாளையம், சுருக்கமாக உங்களுடைய கேள்வி. யோகான்னு பேசுறீங்கல்ல, இதுல என்னன்னா சரிபாதி இருக்கிற பெண்களை நீங்க கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. இது பெண்களுக்கு யோகா அப்படிங்கறதே வேண்டாம். உண்மையில அவங்க மென்மையான உடல் உடையவங்க, சரிங்களா? அம்மா மாதிரி டீச்சர் மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா யோகா பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அது கிளாஸ்ல தள்ளிடுறாங்க. யோகாக்கு பொண்ணு 60 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் மென்சஸ் டைமா இருக்காங்க. அவங்க வெளியே சொல்ல முடியாம ரொம்ப மனசளவுல நொடிஞ்சு போயிடுறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட், இதை மதங்களை தாண்டி எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இந்த விவாதத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்தாவே நான் வைக்கிறேன். நன்றி செல்வி, உங்களுடைய கருத்திற்கு இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், மிக நன்றி. மற்றும் ஒரு நேயர், யாருக்கு உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பெயர், கேள்வி? என்னுடைய பெயர் சம்பத்குமாருங்க. சம்பத்குமார், வணக்கம். உங்களுடைய கேள்வி யாருக்கானது? நான் ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களிடம் கேட்க விரும்புறேங்க. கேளுங்க. ஐயா, நீங்க வளர்ச்சின்னு சொல்லி இருக்கிறீங்களே, இந்த ஒரு வருடத்துல என்ன வளர்ச்சியை இந்தியா கண்டு இருக்கிறது? எல்லா விதத்திலையும் விலைவாசி உயர்ந்து விட்டது. சென்செக்ஸ் உயர்வதும் அதானி அவர்களின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக மட்டும்தான் வளர்ச்சியா? ஒன்று. இரண்டாவது, விவசாயியாக நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஜனநாயக முறைப்படி பார்லிமெண்ட் நடைமுறை தான் இருக்குதுன்னா அவசர சட்டத்தை ஏன் 3 முறை கொண்டு வர்றீங்க? நன்றி சம்பத்குமார், உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. நான் இந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்ட நிச்சயமா வாங்குறேன். மற்றும் ஒரு நேருக்கு வழி கொடுக்கலாம். வணக்கம், விரைவாக உங்களுடைய கேள்வி யாருக்கானது, உங்களுடைய பெயர்? சார் வணக்கம், நான் திருவள்ளூர்ல இருந்து பிரான்சிஸ் பேசுறேங்க. திருவள்ளூர் பிரான்சிஸ், வணக்கம். உங்களுடைய கேள்வி யாருக்கானது? எனக்கு ஒரு பிஜேபி தலைவருக்கு என்னுடைய கேள்வி. சரி.
இவர் சூரிய நமஸ்காரன்ற ஒரு மதத்தை கொண்டு வராங்க, யோகான்னு ஒரு மதத்தை கொண்டு வராங்க. நான் சொல்றேன் யோகான்றது இந்து கலாச்சாரம். ஓம் ஓம் ஓம்ட்டு யோகாவுல சொல்றாங்களே, அது என்ன மதத்துடைய? நன்றி பிரான்சிஸ், உங்களுடைய கேள்விகளுக்கும் நன்றி. யோகா என்பது ஒரு மதம் அல்ல அப்படிங்கிறத நான் முதலே வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு உடற்பயிற்சிக்கான மனதையும் உடலையும் சரி செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி முறை அப்படிங்கிறதையும் அது எந்த மதத்திற்குமானதாக சுருக்கிவிட வேண்டாம் என்பதையும் பதிவு செய்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வைத்த ஒரு வாதம் ஏற்புடையது. ஓம் என்ற வார்த்தைகளையும் அதில் வரக்கூடிய மந்திரங்களையும் மற்ற மாற்று மதத்தினரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற கேள்வியை மட்டுமே நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன். 2 கேள்விகள் உங்களுக்கானது திரு ராமசுப்ரமணியன். சுருக்கமாக. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வளர்ச்சி என்பது விலைவாசி இன்னைக்கு மிக குறைவாக ஆகிவிட்டது. இருங்க, இந்தியாவில தான் நான் இந்தியாவை தான் பேசுகிறேன். இன்னைக்கு ரீட்டைல் பிரைசஸ் அதை நீங்க பார்த்தீர்கள் என்றால் விலை குறைஞ்சிருக்கு சொல்லுங்க. பருப்பு மார்க்கெட்ல கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். விலைவாசி கட்டுக்குள் இருக்கின்றது அப்படிங்கறத சந்தேகமே கிடையாது. ஆகவே இது ஒரு விஷயம். இரண்டாவதாக அவர் என்ன பேசுறார், விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை பத்தி பேசுகின்றார். நிலத்தை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டையே எடுத்துங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடுக்கும் பொழுது அந்த எங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும், நாங்க எங்களுக்கு வேணும்னா எடுத்துப்போம், நாங்க வேண்டாம்னா எடுக்க மாட்டோம். அதே போல வேலை வாய்ப்பு என்பதை நாங்கள் உறுதி செய்ய அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள். அது போன்று பல இடத்துலையும் சொன்னார்கள். மூன்றாவதாக இந்த நண்பர் சொன்னது போல அந்த 2013 அதை கொண்டு வரும்பொழுது அவருடைய கட்சி என்ன எப்படி சொன்னாங்கன்னா, திரு பி சிதம்பரம் அவர்களே இதெல்லாம் வேண்டாம், இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு சட்டத்தை நீங்க போட்டிருக்கேன்னு சொன்ன உடனே யூ ஆர் நாட் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர், நீங்க வாய முடியும் சும்மா கம்மு கடங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய தலைவர்களே எடுத்து சொன்னார்கள். ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கின்றது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பி சிதம்பரம் அவர்கள், பி சிதம்பரத்தை பற்றி யார் சொன்னதுன்னு ரமேஷ் அவர்கள், ரமேஷ் யாரு? முன்னாள் சுற்றுச்சூழல் மந்திரியாக இருந்தாரு ஜெயராம் ரமேஷ், அவரே தான் எடுத்து சொல்லி இருக்கின்றார். பி சிதம்பரம் அவர்களே நீங்க சும்மா இருங்க. இது மூணாவது யோகா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும். யோகாவை பத்தி பேசும்பொழுது அது வந்து நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அது உடலுக்காகவும் மனதுக்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பெண்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னா இன்னும் சொல்ல போனா ஏராளமான பெண்கள் தான் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒரு பெண்கள்ட்ட நீங்க போங்க, உங்களுக்கு புதிய வாதிக்கு வழி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மிக அபரிமிதமாக குறைந்த பொழுதும் கூட இந்தியாவில் மட்டும்தான் பெட்ரோல் விலை ஏறியது என்பதை ஆனால் நீங்க வந்து வெறும் ஒரு பொருளாதாரம் என்பது வெறும் பெட்ரோலை வச்சுன்னு இல்ல அதை நீங்க புரிந்து கொள்ள. பிஸ்கல் டெபிசிட் என்பது 4% குறைக்கப்பட்டது. உலகத்திலேயே மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சி எந்த நாட்டுக்கு உண்டு என்றால் அது இந்தியாவுக்கு தான். அது சீனாவை 7.4% போன வருஷம் வளர்ச்சி, இந்த வருஷம் 8.1 இருக்கலாம். குறைஞ்சது நான் சொல்றது இல்ல, மார்கன் ஸ்டான்லி என்கின்ற மிகப்பெரிய நிறுவனம் சொல்லுகின்றது. பாஜக ஆட்சியில் பெட்ரோல் விலை ஏறினால் அது விலைவாசியை நிச்சயமாக பாதிக்காது. காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது பெட்ரோல் விலையோ பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்கு அதுக்கான பதில சொல்ல வேண்டி இருக்குது. நீங்க எக்கனாமிஸ்ட் அவருக்கு நல்லா தெரியும்னாலும் குறைந்தபட்சமாக பார்க்குற பார்வையாளருக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது, நீங்க ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுனா விலைவாசி குறைவா இருக்கணும். நீங்க யாரோட விலைவாசி குறைவா இருக்குங்கிறது ஒரு பட்டம். இன்னொன்னு நீங்க ஓராண்டுலயே வளர்ச்சி வந்துருச்சு அப்படிலாம் சொல்றதெல்லாம் முடியாது. ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு விஷயத்துக்கு போகும்போது தான் ஒரு நீண்ட காலத்துல தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சாத்தியமில்லாது. அது ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு வளர்ச்சி, அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சர்வதேச சந்தை, அது பல விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது டிபேட்டபிள் இஷ்யூ, நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் நீங்க வந்து அதுக்கான எக்ஸஸா டாக்ஸை போட்டு ஏத்திட்டே போனது இருக்குல்ல. இதற்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு முறையும் எதற்காக குரல் கொடுத்தீங்களோ ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்களும் அதிகார வர்க்கமாக மாறினீங்கிறது தான். அது வந்து பல இடங்கள்லையும் குறைந்தபட்சமா இன்னைக்கு காய்கறி பருப்பு என்னென்ன விஷயங்களை ஒரு நாளைக்கு சராசரி மனிதனுக்கு தேவையோ அந்த விஷயங்கள் எதுவுமே கட்டுக்குள்ள இல்லைங்கும் போது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? பெரிய எதிர்பார்ப்பு மோடி கிட்ட இருந்துச்சு, நாளைக்கு காலையில எல்லாமே வந்துடும். ஆனால் எதுவுமே நடக்கல. ஒரு ஆண்டுக்கு பிறகு நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியது நீங்க.
100 நாள் செயல் திட்டம் சுருக்கமாக, நன்றி, நன்றி. அதுதான் மிகச்சிறப்பாக செயல்பட்டு சுருக்கமாக கொண்டிருக்கிறது என்று பேசுறேன். உங்களுடைய சில பத்திரிகைகளே சொல்லுகின்றன. நீங்க பார்க்கணும். எங்களை பொறுத்தவரை நாட்டின் வளர்ச்சி பங்கு சந்தையிலோ விண்ணை தொடுகிற கட்டிடத்திலோ அரசாங்கத்தினுடைய கஜனாவில் நிரம்பியிருக்கிற பணங்களிலிருந்து துவங்குவதல்ல. ஒட்டிய வயிறோடு இருக்கிற ஏழைகள், ஒட்டிய முகங்களோடு இருக்கிற ஏழைகள், கோடிக்கணக்கான ஏழைகளின் நல்வாழ்விலிருந்து பார்க்கணுன்றோம். இந்த மாதிரி அறிஞருங்க பார்க்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. மால்தூஸ் வழியே இவங்க பின்பற்றுறாங்க. கொஞ்சம் முற்போக்கா நமது பண்பாடு கலாச்சாரம் சேர்ந்து இவங்க சிந்திக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு ஒரு ஒரு பெரும் தடையாக இருக்கிறது. இன்னொன்று, பாரதி சொன்னது போல விளையாட்டு ரொம்ப நல்லதுதான், யோகா நல்லது, வரவேற்கிறான். ஆனால் பாரதி ஒன்று அழுத்தமாக சொன்னா, எந்த விளையாட்டுக்கு பிறகு நல்லா பசிக்கும், உடல் பசிக்கன்னா. அப்படி இந்த ஏழை எளிய மக்களுக்கு பசித்தா உணவுக்கு எங்க போறது? நன்றி, நன்றி. மிகச் சுருக்கமாக யோகா நேரம் கடந்துட்டீங்களே. அதாவது நீங்கள் உங்களோட கொஞ்சம் முன்னால கேட்ட கேள்வியிலே ஒரு தவறான செய்தி இருப்பதால நான் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். பாபர் மசூதி இடிக்கிற போதும் காங்கிரஸ் ஆட்சி தானே நடந்தது, அவர்கள் ஏன் தடுக்கவில்லை போல உங்க கேள்வி அமைந்தது. இந்தியாவுடைய சட்டத்திட்டப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாநில அரசு. அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி தான் நடந்தது. அவர்கள் கேட்டுக்கொண்டால் தான் மத்திய அரசு ஈடுபட முடியும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அவர்கள் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, எதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் குற்றம் என்று சொன்னார்களோ அதை இவர்கள் செய்தால் மாமியார் உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடம் என்று சொல்வதை போல போய் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் இப்பொழுது அவர் புதிதாக கொண்டு வருகிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப சிறப்பா நடக்குன்னு சகோதரர் சொன்னாரு. அதுல ஒரு புது கிளாஸ் வரும். முதியோர் உதவித்தொகை யாரா வாங்கினாங்கன்னா அதுல 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் எங்கே நடக்குதுன்னே தெரியல. பாவப்பட்ட ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு கிடைத்த கொஞ்ச நெஞ்ச காசும் இல்லாமல் செய்துதான் வயிற்று இப்ப வந்து பேங்குக்கு போய் கொண்டிருக்கின்ற 140 ரூபாய் என்பதை பற்றி சமீபத்தில் பத்திரிகைகள் எல்லாம் ஆரம்பிச்ச 6 மாதம் வரைக்கும் எந்த வங்கி கணக்கிலும் எதுவும் செய்யப்படல. நான்கு பேருமே இவரே பத்திரிகையாளர், நான் வேணா அந்த எந்த பத்திரிகையில வந்து நான்கு பேருமே தொலைக்கான மிக்க நன்றி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் உங்களிடம். எனக்கு இன்னும் கேஸ் மானியம் இதுவரைக்கும் இன்னும் வங்கிக்கு வந்து சேரல. ஒவ்வொரு மாசமும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசை குறைச்சல, அதுக்காக இதுக்கெல்லாம் மோடியை நான் குறைச்சல, நிர்வாகத்தில் அதை இன்னும் சரியாக கடைக்கோடிக்கு கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு வாதத்தோட தான் நம்ம இந்த அளவில் நிறைவு தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி. இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். ஒரு அரசும் ஆட்சியும் என்பது அடித்தட்டு மக்களுக்காகவும் அவர் நம்முடைய வீரபாண்டியன் சொன்னது போல ஒட்டிய வயிறோடு இருக்கக்கூடிய மக்களுக்கானதாகவும் தான் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது. ஆனால் ஆண்ட கட்சிகள் அவ்வாறு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இவ்வாறு இல்லை என்பதை ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் பரஸ்பரம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவில் இதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒட்டிய வயிறோடு மக்கள் மட்டுமே. அந்த மக்கள் மன்றத்தின் பொழுது நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளை என்றைக்கும் அளிக்க தவறியதில்லை என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை கேள்வி நேரத்தில் சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.